Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.2 பார்க்க போறோம். Integrate the functions. 35th sum 1 plus log x whole squared by x. இந்த ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண சொல்றாங்க. ஸோ எக்ஸ் தான் இங்கே வேரியபிள். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நாம இன்டகிரேட் பண்ண போகிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு let I which is equal to integral 1 plus log x whole squared by x dx. ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். 1 plus log x பதிலாக tன்னு சொல்லிட்டு. சரியா? put t which is equal to 1 plus log x. இப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு என்னது t அப்படின்னு நேம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ t அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ dt பை dxன்னு கிடச்சிருமா, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலாஸ் d பை dx ஆஃப் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டா? அதே மாதிரி d பை dx ஆஃப் log x which is equal to 1 by x. இப்போ 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. 1ன்றது கான்ஸ்டன்ட்டு, ஸோ 0 ஆகிடும். சரியா? 0 ப்ளஸ் log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1 by x. சரியா? அப்போது dt by dx which is equal to 1 by x. ஓகேவா? அப்போ dt என்னது 1 by x into dx. ஓகேவா? ஓகே. இப்போது I which is equal to integral 1 plus log x க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம், tன்னு எழுதியிருக்கோம். ரைட்டா? 1 plus log x க்கு பதிலாக t அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ இது என்ன ஆகிடும், t ஸ்கொயர்னு ஆகிடும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 by x dx டினாமினேட்டில் தானே இருக்குது x. ஸோ இது 1 by x தானே அதோட மீனிங்கு. ஸோ 1 by x dx அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், dt அப்படின்னு எழுத போகிறோம். சரியா? அப்போ இன்டெக்ரல் t ஸ்கொயர்ட் dt அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இன்டெக்ரல் ஃபார்முலா சொல்லுங்க. இன்டெக்ரல் இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, x பவர் n அப்படின்ற ஃபார்ம்ல இருக்கு. x பவர் n dx which is equal to x பவர் n plus 1 by n plus 1 plus c. கரெக்டா? இப்போ சொல்லுங்க which is equal to x பவர் x க்கு பதிலாக t இருக்கு. அப்போ t பவர் n க்கு பதிலாக 2 இருக்கு. அப்போ 2 plus 1 by 2 plus 1 plus c. கரெக்டா? which is equal to t cube by 3ன்னு வந்துடும். 2 plus 1 3 தான் இல்லையா? therefore I which is equal to tன்றது என்னது, t அப்படின்றது 1 plus log x. கரெக்டா? அதை சப்ஸ்டியூட் பண்ண I which is equal to 1 plus log x whole cube by 3 plus c. ஓகேவா? therefore I which is equal to 1 plus log x whole cube by 3 plus c. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எது இந்த கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?